ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்குமா நெஞ்ச மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகேந்திரன்றவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது எது பேஸ்டான மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா காமெடி மூவி அப்படின்னு தான் சொல்லணும். 90s ஸ்கூல் லைஃப்பை கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருப்பாங்க, ஞாபகப்படுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இல்லை நம்ம ஹீரோ வந்து ஒரு 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட வந்து லவ்வை சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடுவார். ஆனால் அதுக்கப்புறமே அவரால் அந்த ஸ்கூல் லைஃப்பை மறக்கவே முடியாது. அவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணால் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற ஆசையில் இருப்பார். அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாமே நம்ம ரீயூனியன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்காகவே கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கோம். என்ன ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் மட்டும் நிறைய கோல்மால் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் மறுபடியும் ஸ்கூல் போய் மறுபடியும் 3 மாதம் படித்து போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேட்ச் எல்லாருமே அதே கிளாஸ்க்கு ரீயூனியன் ஆகுவாங்க. இப்போயாச்சும் நம்ம ஹீரோ அந்த லவ் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த மூவி. இப்படி லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அது இந்த மூவியில் நடந்திருக்கும். ஓரளவுக்கு நல்ல மூவி தான், பார்க்கலாம் கண்டிப்பாக. மூவியில் வந்து எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு ஓகே தான். 90 ஸ்கூல் லைஃப்பை மட்டும் ரிமைண்ட் பண்ணும். மற்றபடி பெருசாக இந்த மூவியில் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவோட மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.